குலோப் ஜாம் பண்ணலான்ட்டு இன்ஸ்டன்ட் குலோப் ஜாம் மிக்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸ் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பால் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய், இவ்வளோ தான் அதுக்கு தேவையான பொருள். இப்போது இந்த பவுடரை வந்து கட் பண்ணி இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இது வந்து கலக்கிறதுக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாது. இதுக்கு பால் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் ஊற்றினாலே போதும். இது கலந்துக்கலாம். பாலில் அது பிசையும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பிசைஞ்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நெய் ஒரு 1.5 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேங்க. அந்த வாசனை நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இருந்தாலும் சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். ரொம்ப அழுத்தி சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். உருண்டை நம்ம இந்த அளவு போட்டால் கூட இது ஜீராவில் ஊறும்போது இது டபுள் மடங்கு வரும். எந்த மாடல் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த இப்படியும் போட்டுக்கலாம், நீட்டாகவும் போட்டுக்கலாம். ஒருத்தங்க கலர் போடுவாங்க. நான் எதுவும் கலர் சேர்க்கல. சின்ன குழந்தைங்க சாப்பிட்னா நம்ம கலர் சேர்க்காம செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி போட்டுக்கலாம். நீள் வட்டமாகவும் போட்டுக்கலாம். நமக்கு எப்படி தோணுதோ போட்டுக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டேன். தண்ணி இது முழுகிற அளவு தண்ணி வச்சா போதும். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு கம்பி பதம் வர அளவு கொதிக்கட்டும். அப்புறம் காட்டுற பாருங்க. ஒரு கம்பி பதம் பாருங்கள். லைட்டாக அப்படி வரும், நூறு மாதிரி வரும். இன்னும் வரல. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும். பெருசாக இதுக்கு கம்பி பதம் ஒன்றும் தேவையில்லை. நம்ம அது ஜீராவில் ஊற தான் வைக்க போகிறோம். இருந்தாலும் லைட்டாக ஒரு கம்பி பதம் இருந்துச்சுன்னா 2-3 நாள் இருந்தாலும் அது கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான். இப்போ இது இந்தளவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இப்படி எடுத்து ஊற்றிங்கன்னா கொஞ்சம் நின்று விழுவும் பாருங்கள். ஒரு அளவு நின்று அப்படி விழுதுன்னா அதுவே போதும். எடுத்துலாம். நம்ம ரொம்ப ஸ்லோவில் வச்சு ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம கரண்டி வைக்கணும், இல்லைன்னா உடஞ்சிரும். இது சாஃப்டாக தான் இருக்கும். ஏன்னா பால் வேறு ஊற்றி பிசைஞ்சிருக்கோம். அதனால் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கரண்டி போடலாம். ஜீராவில் கொஞ்சம் ஏலக்காய் நான் நுணுக்கி போட்டிருக்கேன். அந்த மேலே இருக்க தோல் இல்லாமல் உள்ளே இருக்க விதை மட்டும் நுணுக்கி போட்டிருக்கேன். இது சூடோட நம்ம வந்து சூடு ஆறி போயிடுச்சு. சூடோட நம்ம போட்டோம்னா சீக்கிரம் ஊறிடும். கொஞ்சம் வெந்தோடனே நம்ம லைஸாக திருப்பி விட்டுக்கலாம். ஏன்னா இதுவே சாஃப்டாக தான் இருக்கும் பாருங்க. இதுவே சாஃப்டாக தான் இருக்குது பாருங்கள். தொட்டாலே இதுவாகுது. உடனே சாப்பிட்லாம். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது செஞ்ச உடனே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு.